எங்களுடைய இந்த ஷார்ட் நோட்டீஸை குறுகிய அழைப்பை ஏற்று இந்த அந்த பத்திரிகையாளர் மாநாட்டுக்கு வந்ததுக்காக எங்களுடைய சார்பில் முதற்கான உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த இப்படி ஒரு பத்திரிகையாளர் மாநாடு நடத்தணும் என்று தீர்மானிச்சதில் நாங்கள் தீர்மானித்தது கடந்த 2 நாட்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் புனரமைப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ சிரேஷ்ட அமைச்சர் ஃபௌசி அவர்கள் காத்தாங்குடி SLP மத்திய குழு கூட்டத்தில் உரை நிகழ்த்தியதாக தினக்குரல் பத்திரிகையிலையும் அது ஒன்று வீரகேசரி பத்திரிகையிலையும் ஒரு செய்தி வந்திருக்குது. அதில் அவர் 2 விஷயங்களை என் மீது குற்றம் சுமத்தி அந்த 2 விஷயங்களால் தான் ஒரு நன்றி கெட்டவர் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கார். அந்த 2 விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதோட ஏனைய ஏதாவது உங்களுடையும் கலந்துரையாடுகின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கலந்துரையாடுதல் நாங்கள் இந்த பத்திரிகையாளருக்கு கூட்டத்தை வச்சோம். அந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய இன்றைக்கு ஒரு காரியாலய நாள் போக்கின்ற பல வேலைகளுக்கு மத்தியிலையும் நீங்கள் அந்த பொறுப்பு எடுத்து வந்ததுக்காக முதற்கன் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். முதலாவது விஷயம், காத்தாங்குடி ஃபௌசி மாவட்ட என்ற பேரை அது விஷயம் அப்படி தான் போட்டிருக்கிறது. ஃபௌசி நாமம் சூட்டிய வீதியை நான் மாற்றினேன் என்றுதான் அவருடைய இது. உண்மையிலே இது எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. இது காத்தாங்குடி ரோட்டுக்கு பேர் சூட்டுறது எடுக்கிறது நகர சபையோட தொழில். அந்த வகையில் காத்தாங்குடி நகர சபை தான் இந்த பணியை செஞ்சது. உண்மையிலே இந்த வீதி கடந்த கால 2000 ஆண்டுக்கு முன்பு டெலிகாம் வீதி என்று தான் இதுக்கு சொல்லப்பட்டது. இந்த வீதி டெலிகாம் வீதி என்று தான் இதுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு லீடர் மௌத்துக்கு பிறகு 2000 ஆண்டு முஸ்லீம் காங்கிரஸ் ஸ்தாபக தலைவர் மறைந்த முன்னாள் அமைச்சர் ஹாஜி எம் அஷ்ரஃப் அவருடைய மறைவுக்கு பிறகு காத்தாங்குடி நகர சபை மக்கள்ற அரசியல் தலைமைகள ஆலோசனை அடிப்படையில் ஷஹீத் அஷ்ரஃப் மாவட்டண்டு அந்த டெலிகாம் வீதிக்கு இந்த வீதிக்கு பேரை மாற்றினாங்க. அது கெசட் பண்ணப்பட்டும் இருக்குது. அதான் உண்மையான அந்த கெசட்டட் பேர் வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்யப்பட்டு சொல்லுங்க. 2004 ஆண்டு 3ஆம் மாதம் 26ஆம் தேதி காத்தாங்குடி நகர சபை வர்த்தமானி அறிவித்தோடு 26ஆம் தேதி 2004/3/26 காத்தாங்குடி நகர சபை காத்தாங்குடி நகர சபைக்குள்ளே எல்லைக்குட்பட்ட வீதிகளின் பெயர்கள் வர்த்தமானி அறிவித்தல் தான் அவங்களோட வீதி. அதில் 94ஆம் நம்பர் லிஸ்ட்டில் ஃபௌசி மாவட்ட என்ற பேரில் டாக்டர் MHM அஸ்ரஃப் வீதி என்று வர்த்தமானி அறிவித்தலில் இடப்பட்டிருக்கி மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியூர் கிழக்கு திசையாக ஆரம்பிக்கும் வீதி கடற்கரை வீதியில் முடிவடைகின்றது. ஆகவே அது நாங்கள் 2000 ஆண்டு அது போடப்பட்டு அது அப்படியே தான் வந்து அதன் மூலம் அது கெசட்டும் பண்ணப்பட்டிருக்கிறது. 2001ஆம் ஆண்டு இந்த தொண்டு தானே 4 இல்லை இவங்க மாற்றினது வந்து 2001ஆம் ஆண்டு நான் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டு அந்த இறுதி கட்டத்தில் 2002ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முந்தின அந்த கட்டத்தில் திடீரென்று ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மாவை பிறகு SLP ஆர்கனைசர் ரவுஃப் ஹாஜியார் மற்றும் மர்சூக் அப்போ அவர் தான் SLP ஆர்கனைசர். அவர் வந்து அஷ்ரஃப் மாவட்ட அந்த பேரை போட்டை கழட்டி எறிஞ்சு போட்டு ஃபௌசி மாவட்ட ஒரு போட்டை சின்ன ஒரு மட்டத்தாளில் எழுதி, பெரிய போட் ஒன்றும் இல்லை, ஒரு மட்டத்தாளில் எழுதி இங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற நிருபர்களுக்கு ரிப்போர்ட்டர்களுக்கு தெரியும்
ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா அப்புறம் அவர் கொண்டு வந்து அந்த போட்டை வச்சுட்டு போனார். அதில் இருந்தாலும் நாங்கள் அது ஒரு அந்நேரம் நான் கழட்டி எறிஞ்சோ அல்லது மாற்றியோ அல்லது அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்க நாங்கள் விரும்பலை. ஆனால் அந்த ஒரு அந்த போட் அது 2-3 நாள்லேயே முடிச்சு, அவ்வளோதான். நாங்கள் அதை போயிட்டு அதுக்கு ஒரு மாற்றம் செஞ்சோன்னு செய்ய விரும்பலை. பிறகு அண்மையில் நாங்கள் உங்களுக்கு தெரியுமா கடந்த 2-3 வருஷத்துக்கு மேலே எல்லா வீதிகள பேர்களையும் பெரிய அளவில் பிரதான வீதியில் நேம் போர்ட் போன்ற நேம் போர்ட் பண்ணுறதுக்காக நகர சபை ஆராயிற நேரம் காத்தாங்குடி பிரதான வீதியில் கெசட்டட் நேம் தான் டாக்டர் ஷஹீத் அஷ்ரஃப் மாவட்ட. அப்போ நாங்கள் அந்த பேரை நிரந்தரமான எது நிரந்தரமான பேரோ அந்த பேரை தான் நாங்கள் வச்சிருக்கோம். அதில் அப்போ அந்நேரமே நாங்கள் யோசித்தோம், விரும்பாமலோ யாரோ ஃபௌசின்ற ஒரு பேரை கொண்டு அதில் வச்சுட்டாங்க. ஆகவே ஃபௌசிர பேரையும் நாங்கள் ஏற்கனவே காத்தாங்குடியில் டாக்டர் பதியுதீன் முகமது மாவட்ட, சர் ராசிக் ஃபரீத் மாவட்ட ரெண்டு இப்படி டாக்டர் அஹமத் ஃபரீத் அது எங்களோட லோக்கல் பொலிட்டிஷியன் விடுவோம். கொழும்புல இருந்து வந்து எங்களுக்கு சேவை செஞ்சாக்கிற பேர்களை வச்சிருக்கோம். இங்கே சர் ராசிக் ஃபரீத், டாக்டர் பதியுதீன் முகமதுலாம் பேர் வச்சிருக்கோம். நாங்கள் பிரதான வீதியிலேயே அந்த பேர்கள் அப்படியே வச்சு நாங்கள் நேம் போட்டு செஞ்சிருக்கோம். ஆகவே நாங்கள் இருந்தாலும் ஃபௌசி நாங்கள் பேரையும் ஏதோ ஒரு வீதிக்கு ஷூட் ஆகணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாரும் யோசித்தோம். முதியோர் இல்லை வீதி ரெண்டொரு வீதி, முதலாவது வீதி இருக்குது, அந்த வீதிக்கு அந்த பேரை வைப்போம்னு யோசித்தோம். இருந்தாலும் அந்த வீதி ஒரு கிரவெல்ல வீதி, திருத்தப்படாத சும்மா ஒரு வீதி. அதுக்கு அவருடைய பேரை வச்சா அதையும் ஒரு விமர்சனம் வரும்ங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இப்போ தான் போன ஒரு மாதம் இல்லை, 2 கிழமை கூட இல்லை, அந்த வீதி எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ தான் அந்த வீதியை 2.5 கோடி ரூபாய் செலவில் தொடங்கி போட்டு கடற்கரையில் ஒன்றே முடிச்சிருக்கு. இன்னும் வேலை முடியலை, இப்போ வேலை வந்து முடிஞ்சு அந்த தான் நடக்குது முதியோரில் வீதி. ஆகவே நாங்கள் அதுவும் பிரதான வீதியில் வைக்கிற முதலாவது வீதி, அதான் முதலாவது இல்லை வீதி மட்டக்களவு பிரதான வீதி. அப்போ அந்த வீதிக்கு ஃபௌசி மாவட்டண்டு அவருடைய பேரை வைக்கணும். அதனோட மிக நெருக்கமாக அன்பா பழகின ஒருவர், நான் இப்போ மிச்சம் கௌரவம் மதிக்கிற ஒருவர். ஆகவே அவருடைய பேரை வைக்கணும்னு சொல்லி நாங்கள் யோசித்தோம். ஆனால் இந்த உண்மையிலேயே எது கெசட்டின் படி எது சட்டப்படியான பேரோ அந்த பேரை தான் வச்சிருக்கோம். இந்த வீதிக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஃபௌசிர பேரை நாங்கள் மாற்றலை. மிச்சம் தெளிவாக நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகிறோம். ஃபௌசி மாவட்டம்ன்ற ஒரு மாவட்ட ஊரில் இல்லை, அஷ்ரஃப் மாவட்டங்கிற எடுத்து போட்டு பலாத்காரமாக ஒரு SLP அமைப்பாளர் வச்ச பேரை நகரசபையோ ஊர் மக்களோ அனுமதிக்க முடியாது. ஃபௌசி மாவட்டம் பேர் வைக்கிறதால் அது ஊரால் நகரசபை தீர்மானித்து வைக்கிற விஷயம். ஆகவே வேணுமென்று குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக கொண்டு வச்ச எடுத்து போட்டு எது எங்களோட லீடர் அஷ்ரஃப் பேர் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஆகவே இதை ஃபௌசிர பேரை நாங்கள் வச்சு எடுத்துகிட்டு வச்சிருக்கிறோம்னு சொல்கிற செய்தி முழுக்க தவறானதும், முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை காத்தாங்குடியை பற்றியும் எங்களை பற்றியும் என்னை பற்றிய நான் கவலைப்படலை. காத்தாங்குடி மக்கள் இந்த பேரை எடுத்துட்டாங்க என்று அவர் சொல்லியிருக்கிற தேசிய ரீதியில் சொல்லப்பட்ட விஷயம் மிகவும் கவலையான ஒரு விஷயம். அப்படி ஒருபோதும் ஃபௌசி மாவட்டண்டு யாரும் பேர் வைக்கவும் இல்லை, யாரும் திறக்கவும் இல்லை, யாரும் அங்கீகரிக்கவும் இல்லை, நகரசபை தீர்மானிக்கவும் இல்லை, எந்த ஒரு நிறுவனமும் தீர்மானிக்கல. அங்கீகரிக்கப்பட்ட வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்பட்ட பேர் தான் டாக்டர் ஷஹீத் அஷ்ரஃப் மாவட்ட, அந்த பேரை நாங்கள் வச்சிருக்கோம். ஆகவே கௌரவ அமைச்சர் ஃபௌசி அவர்களுக்கும் சிஷமாக இதை குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக அவரை குழப்பி பொய்யான தவறுகளை சொன்ன சகோதரர்களுக்கும் நான் இதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். நான் கௌரவ அமைச்சர் ஃபௌசி ஓட்டமாவடிக்கு வந்த நேரம் ஓட்டமாவடி என்ற பேரை மாற்றிட்டாங்க, எந்த பேரை காத்தாங்குடி தான் மாற்றிட்டாங்கன்னு அவர் என்னை விமர்சித்து பேசியிருந்தார். நான் பத்திரிகைகளில் பார்த்தேன். உடனே நான் கொழும்பில் பார்லிமெண்ட் அமைச்சர் ஃபௌசி சந்தித்து அவருக்கு விளங்கப்படுத்தினேன். இதுதான் சார் நடந்தது, இப்படி தான் சார் உண்மையான பேர், உங்களோட பேரை கொண்ட தவறுதலை வச்சாங்க சார், உங்களோட பேரில் ஒரு ரோட்டை வைக்கிறதுக்கு நாங்கள் ரோட் செஞ்சு சமைச்சு கொண்டிருக்கோம் சார், அந்த ரோட் செஞ்சு முடிஞ்சவுடன் உங்களோட பேரை நாங்கள் வைக்கிறதுக்கு முடிவு செஞ்சுக்கோங்க சார் அப்படி தான் அவர் சொன்னேன். அவர் சிரேஷ்ட அமைச்சராக இருந்து
இதெல்லாம் அவருக்கு சொல்லி இருந்தும் தெரிஞ்சிருந்தும் இது ஒரு தண்டை பேரை வச்சு எடுத்துட்டு வைக்கலான்ற ஒரு செய்தியை சொன்னதன் மூலம் அவர் ஒரு எங்களுக்கு அதோட செய்தி எங்களை மிகவும் கவலை ஏற்படுத்தியிருக்குது. ஆகவே நாங்கள் இந்த அவருடைய இதை செய்தியை நாங்கள் மிகவும் மனவேதனையோடு அவருடைய செய்தியை நாங்கள் பார்க்க கௌரவ அமைச்சர் ஃபௌசி அந்த மனையிலேயே மாற்றிக்கொள்ளணும் என்றதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ரெண்டாவது இஷ்யூ அவர் சொல்லியிருக்கார். நான் கடந்த முறை இங்கே வந்த நேரம் அவர் இந்த கான் மூடி கிடக்குது, எனக்கு காசு 9 லட்சம் ரூபா நான் அவருக்கு காசு கொடுத்தேன். எனக்கு காசு தந்த மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருக்கார். ஆனால் உண்மையிலேயே அவர் அனர்த்த நிவாரண அமைச்சர் வெள்ளம் வந்த நேரம் எல்லாம் பார்க்க வந்தார். அந்த காணை தோண்டா பார்த்தேன். நாங்கள் உடனே அந்த அடைஞ்சு கிடந்துச்சு. என்ன செய்யணும் தோண்டோன்னு சொன்னோம். உடனே 5 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா காசு அவருடைய அமைச்சிலிருந்து டிஎஸ் ஆஃபீஸுக்கு கொடுத்தாரு. காசு டிஎஸ் ஆஃபீஸ் தான் தோண்டினாங்க. எங்களுக்கு அந்த சம்மந்தம் இல்லை. டிஎஸ் ஆஃபீஸுக்கு 5 லட்சம் ரூபா காசு அவருடைய அனர்த்த நிவாரண அமைச்சு ஒதுக்கிச்சு காசு செயலாளர். அந்த 5 லட்சம் 9 லட்சம் மேலே 5 லட்சம் அந்த 5 லட்சம் கொண்டு காத்தாங்குடி பிரதேச செயலாளர் அதை துப்புரவு செஞ்சார். அவ்வளவுதான். இது நான் ஒரு அமைச்சர் இந்த ஊருக்கு வர நேரம் அவரை கூட்டி கொண்டு போய் இதை தாங்கண்டு கேட்கிறது எந்த விதமான குறையும் இல்லை. நான் அதுதான் இருக்கேன். அதுதான் மக்கள் வாக்களித்து வச்சிருக்குது. இப்போ நேற்று விளையாட்டு அமைச்சர் வந்தார் உதாரணத்துக்கு. அவர் எஸ்எல்எப்பி ஆர்கனைஸ் தான் வந்தார். இப்போ நான் எஸ்எல்எப்பி அவரை வந்து சந்திக்கல என்றெல்லாம் அவர் குறப்பட்டிருக்கார், பேசியிருக்கார். அவங்க நடத்தினது எஸ்எல்எப்பியில கூட்டம். நான் எஸ்எல்எப்பி இல்லை. எனக்கு எஸ்எல்எப்பிக்கு சம்மந்தம் கிடையாது. நாங்களும் அரசு அடைஞ்ச ஒரு கூட்டம். அவை நான் போயிட்டு எஸ்எல்எப்பி கூட்டத்துக்கு போகவும் மேலாது, எஸ்எல்எப்பி கலந்து கொள்ளவும் மேலாது. அவர் வந்த நேரம் அவர் இப்போ சந்திக்கல அல்லது அவரோட இருக்கலன்னும் அவர் மனவர்த்தப்பட்டிருக்கார். வேறொரு தேவைக்கு வந்திருந்தால் நான் அவரை மட்டக்களப்பு வெள்ளையில் நின்று அவரை வரவேற்றெல்லாம் செஞ்சிருப்பேன். அவர் எஸ்எல்எப்பிக்கு வந்தால் நான் எதுவும் செய்யலை. என்ன தேடி எல்லா அமைச்சர் கிட்டத்தட்ட 15-16 அமைச்சர்கள் மட்டக்களப்பு இருந்தாங்க. நான் யாரையுமே தேடி போகலை. ஆனால் என்ன தேடி இங்கே மஹிந்தானந்த அழுத்கமிக்கு காரணம் இங்கே வந்தாங்க டெலிவரி பண்ணாங்க, வர போகிறோன்னாங்க, வந்து சந்திச்சாங்க. மற்றவர்களுக்கு வந்தோம் சந்திச்சு சொன்னாங்க. எப்படி உங்களதெல்லாம் கேட்டுக்கொண்டாங்க. இப்போ எந்த அமைச்சர் வந்தாலும் நான் அந்த அமைச்சர்களை கொண்டு அவங்க என்ன தேவைக்கு வந்தாலும் அவங்கள அன்போடு ஆதரித்து எங்களோட மக்களோட தேவைகளை எடுத்துக்கொள்வது என்னுடைய கடமை. ஆகவே அமைச்சர் ஃபௌசி எனக்கு 9 லட்சம் நான் அவர் கொடுத்தேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு கொடுத்த மாதிரி தான் மக்கள்ற இப்போ உங்களுக்கு எந்த கையில் 9 லட்சம் ரூபா காசு இந்த மாதிரி தான் அதை மக்கள்ற அபிப்பிராயம். ஆகவே நான் அதை தெளிவுபடுத்தணும். 3வது விஷயம் அவர் சொல்லிக்கார் இந்த பேப்பரில் இருக்குது. முதலமைச்சர் பிரச்சனை வந்த நேரம் தான் எல்லோரும் கையப்பத்தை வாங்கி கடிதங்களை கொடுத்தது. நான் இறுதியில் போய் ஜனாதிபதிக்கிட்ட நான் முதலமைச்சர் கேட்கல, நான் ஒரு நாளும் கேட்கல, ஃபௌசி தான் என்ன கேட்க சொன்னார்ன்ட்டு சொன்னாண்டு. அது முற்று முழுதான பொய். அதை என்னை மன்னிக்கணும். அப்படியே ஃபௌசி நான் சொல்கிறதுக்காக வேண்டி அவருடைய தலைமையில் தான் எல்லா அமைச்சர்களும் கூடி ஒரு முஸ்லீம் முதலமைச்சரை எனக்கு வழங்கும், அந்த கிழக்கு மாகாணத்துக்கு என்ன முதலமைச்சராக நியமிக்கணும் என்று அவர் தலைமையில் கூடி கையம் விட்டது. அந்த கடிதத்தை கொடுத்தது. ஜனாதிபதி தனக்கு இது ஏற்றுக்கொள்ளல் என்று தெரிஞ்ச உடனே அமைச்சர் ஃபௌசி அதுக்கப்புறம் சந்திக்கக்கூட அவர் இல்லை. அமைச்சர்கள் விரும்பாட்டி ராஜினாமா பண்ணலாம் என்ற ஒரு செய்தி வந்த நேரம் கூட அமைச்சர் ஃபௌசி அதோடய அவர் அதை விட்டு ஒதுங்கிட்டார். நான் முதலமைச்சர் பதவி கேட்கல என்று யாராவது சொன்னால் அது அப்பட்டமான ஒரு பொய். நான் கடந்த தேர்தலில் கடுமையான போராட்டம் செஞ்சு நான்